ஒரு சூப்பர் மூவிங்க. அதாவது நான் ப்ரீவியஸா போட்டிருக்கிறேன். நெனச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எஸ்பெஷலி அந்த கிளைமாக்ஸ்ல வந்து உண்மையிலே சொல்றேன். அத விட ஒரு படி மேல இந்த படம் பிரேமலு. ஸோ இந்த இந்த மாரிலாம் ஒரு ஒரு டயலாக்ஸ் ஓரியன்டட் காமெடிஸ் எப்படி இருக்கும்? நீங்க விட்டா ஒரு சீன விட்டா அடுத்த சீன ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க சந்தோஷ். நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். yet another ஓடிடி மூவி ரிவ்யூவோட அ வீடியோக்கு உங்கள எல்லாரையுமே வந்து ஆ வார்மா வெல்கம் பண்றேன். வாங்க, 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 வாங்க. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஒரு சூப்பர் மூவிங்க. அதாவது நான் ப்ரீவியஸா போட்டிருக்கிறேன். கோட் படத்த பத்தியும் சரி, அதாவது ஆடு ஜீவிதம் படத்த பத்தியும், ப்ளஸ் வந்து மஞ்சுமேல் பாய்ஸ் படத்த பத்தியும் போட்டிருந்தேன். வந்து ரொம்ப நல்லா வியூஸ் கொடுத்து வரவேல் ஓகே, வெல்கம் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ ஃபார் தட். அத விட உண்மையிலே சொல்றேன், அத விட ஒரு படி மேல இந்த படம் பிரேமலு. வாவ்! அ சத்தியமா வாவுங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னே தெரியல. நேத்து நைட்டு பார்த்த படத்த சிரிச்சு படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடியிற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்படி ஒரு படம். சூப்பர்பான ஒரு மூவி. மஞ்சுமேல் பாய்ஸ் நான் ரிவ்யூ போடும்போதோ, இல்ல இது பண்ணும்போதே வந்து என் தம்பி அப்புறம் நெறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் அதுதான். நீங்க இத விட பிரேமலு கண்டிப்பா பாருங்க. அது இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இப்ப மஞ்சுமேல் பாய்ஸா இருக்கட்டும், இல்ல ஆடு ஜீவிதமா இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டா வேற ஜானர். இந்த பிரேமலுன்றது ஒரு ஹாப்பி கோயிங் படம்ன்ற மாரி தான் சொல்லணும். உட்கார்ந்து ஆரம்பிச்சதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். மனசு விட்டு வெளிய சிரிக்கலாம் அப்படின்றது தான் உண்மை. அண்ட் கன்டினியூஸா மலையாளத்தில இந்த மாரி நெறைய படங்கள் வருது அப்படின்னும்போது, அ ஐல் பி வெரி ஓப்பன். இது வந்து இப்போ நெறைய பேருக்கு தெரியுது. இப்போ நெறைய பேரு மலையாள படம் பார்க்குறாங்க அப்படின்னு தான் நான் நம்புவேன். அ நெறைய நெறைய வருஷமா இந்த மாரி தான் அவங்க படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து ரொம்ப கல்ட் கிளாசிக்கா இருக்கும். ஒரு சில மொக்கைகள்லாம் இருக்கும். நான் இல்லன்னு சொல்ல வரல. பட் இந்த படம் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். பட் என்னன்னா, அ ஒரு ஒரு அவுட் அண்ட் அவுட் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும். மலையாளம் சப்டைட்டில் வச்சு பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் அந்த அளவுக்கு எடுத்துக்குமா அப்படின்னு தெரியல. என்னன்னா, ஏன் அப்படின்னா, இது வந்து நெறைய ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மௌலி சார், கிரேசி மோகன், அ ஆ அ கமல் கூட்டணி. ஸோ இந்த இந்த மாரிலாம் ஒரு ஒரு டயலாக்ஸ் ஓரியன்டட் காமெடிஸ் எப்படி இருக்கும்? நீங்க விட்டா ஒரு சீன விட்டா அடுத்த சீன சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா, அடுத்த காமெடிய விட்டுருவீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த இந்த பையன் இதுல இருக்கிற ஹீரோ நஸ்லின் அப்படின்றவன். இதுக்கு முன்னாடி ஜோ அண்ட் ஜோ அப்படின்னு ஒரு படம் பண்ணும்போதே, இல்ல அதுக்கு முன்னாடி மகள் நெனைக்கிறேன். இதுல ஏதோ ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறமே நான் சொன்னேன், இந்த பையன் நெக்ஸ்ட்டு திலீபா மாறுறதுக்கு உண்டான பெரிய சான்சஸ் இருக்கு. ஜனப்பிரிய நாயகன் திலீப். திலீப்ன்றது வந்து ஒரு 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 நார்மல் நேம் கிடையாதுங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரியில அவர் பேர கெடுத்துக்கிட்டாரு. அது வேற விஷயம். பட் ஆ நமக்கு எப்படி வந்து கமல், ரஜினி இருந்தாங்களோ, அதுக்கு நடுவுல அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ஸும் நெறைய பேர் வந்தாங்க. இப்ப அஜித் கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், தனுஷ், சிம்புவா இருக்கட்டும். அது மாரி நடுவுல அடுத்தடுத்த பீரியட் வந்தாங்க இல்லையா? பட் மலையாளம் இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது. அ மம்முட்டி, மோகன்லாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, யாருமே வந்தது கிடையாது. அந்த அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் ஒருத்தனுமே தலை நிமிர்ந்து ஒரு ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ இவனுக்குன்னு வந்து ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவாங்க. இந்த ஹீரோக்குன்னு தியேட்டருக்கு வருவாங்கன்றது கிடையவே கிடையாது. யார் வந்தாலும் அடிச்சு தாழ்த்திருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ஃபேன்ஸா இருக்கட்டும், இவங்களோட பல விஷயமா இருக்கட்டும், வேற யாரையுமே வளர விட்டதே கிடையாது. அது சுரேஷ் கோபின்னு ஒரு அளவுக்கு சொல்லலாம். முகேஷ்ன்னு ஒரு அளவுக்கு சொல்லலாம். இவங்கலாம் வந்து ஓகே பிட்டா அங்க வந்து வருவாங்க. நான் இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு ஒரு சரத்குமார் இருக்கலாம். ஒரு எப்படி சொல்றது? அர்ஜுன் ஒரு படம் இருக்கலாம். இவங்களுதெல்லாம் படம் வரும். இவங்களுக்குன்னு தியேட்டர்ல போய் பார்க்குறவங்க இருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி நான் சொல்றேன். அதுக்கு நடுவுல ஒரு பயங்கர ஒரு ஒரு ஸ்டாரா, அ மக்கள் மனசுல இடம் புடிச்ச ஒருத்தரா வந்து திலீப் மாறினாரு. ஏன்னா, அவரோட காமெடி, அவரோட டைமிங் ஜோக்ஸ் விட்டு அவர் நடிக்கிறத வந்து இது நடிப்பு மாரியே இருக்காது. அதாவது மோஸ்ட்லி எப்படி சொல்லுவேன்னா, இதெல்லாம் வந்து டயலாகா எழுதவே முடியாது போல அப்படின்னு நினைக்குவேன். அது ஸ்பான்டேனியஸா வந்து செட்ல பேசுறாரு போல அப்படின்னு தான் நமக்கு தோணும் நெறைய விஷயம். அ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் வந்து நஸ்லின்ற பையனுக்கு இருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆ
த்ரூ அவுட்டாக வந்து அவனோட படம்லாம் பார்க்கும்போது அவன் இந்த படம்னு இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிற படமும் அப்படிதான் இருக்கும். பேசுறதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரியா இருக்கும். நமக்கு தெரியாமல் சிரிச்ச முகமாக பார்ப்போம். அவனை அவனை பிடிச்சி போகும். அவனை பிடிக்காதுன்ற மாதிரி யாருமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் இந்த படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மனசு விட்டு சிரிக்கலாங்க. அப்படி ஒரு மூவி. ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் த பிரேம்லு டீம். அண்ட் இது வந்து கிரீஷ் அப்படின்றவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடியும் இதே நெஸ்லினை வச்சு நிறைய படம் எடுத்திருக்காங்க. அண்ட் இவர் எடுத்த படம் தண்ணீர் மத்தன், இது அப்புறம் சூப்பர் ஷாரண்யா, வேற என்ன படம் இருக்கு இப்போ நெஸ்லினை வச்சு இன்னொரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஐஎம் காதலன் அப்படின்ட்டு. அல்லு ராமேந்திரன் அப்படின்ற ஒரு படமும் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா அவரோட படமே அப்படிதான் இருக்கும். லைட் ஹார்ட்டடாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சூப்பர் சரண்யாவும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். அப்படியே ஒரு 3 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகலாம். த்ரூ அவுட் அப்படியே ஜாலியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப். நம்பிக்கை அகெயின், ரைட்டிங் ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை. மமிதா பைஜு, ஃபூ 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 இந்த சூப்பர் சரண்யாலேயும் அவங்க வந்திருப்பாங்க. அவங்க பண்ணியிருக்க படங்கள்லாம் கூட வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்லேயும் பண்ண ரெபல், அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போகிறேன். ரெபல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க பார்க்கவும் அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் சூப்பர். மலையாள சினிமா, நான் இதை வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். மலையாள சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, எல்லா கேரக்டர்ஸும் நடிச்சுட்டு போவாங்க. எல்லா கேரக்டர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். அந்த ரோலுக்கு உண்டான தேவையை பக்காவாக பண்ணுவாங்க. இதில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5, 6 கேரக்டர் தான் மொத்தமாக இருக்கும். எண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த 6, 7 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ரோலை அவங்க வந்து சூப்பராக செஞ்சுட்டு போயிருப்பாங்க. இதில் ஸ்பெஷலாக வந்து இந்த நஸ்லினோட ஃப்ரெண்டாக வர்றவரும் சரி, சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த ரோலே வந்து நல்ல க்யூட்டாக இருக்கும். கூடவே சேர்ந்து கலாய்க்கிற மாதிரி இருக்கும். இதில் யார் ஹீரோன்ற மாதிரியே நிறைய விதத்தில் நம்ம வந்து யோசனையாக இருக்கும். இவனா அவனான்ற மாதிரி கூட போகும். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மமிதா பைஜுவோட ஃப்ரெண்டாக வரவங்களுமே கூட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக ஒரு நார்மலான ஒரு ஒரு படம் தான் அது. நார்மலான ஒரு ராம்காம் மூவி, ரொமான்ஸ் அண்ட் காமெடி மூவி தான். பட் வேறு லெவல் காமெடி, வேறு லெவல் ஃபன். இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் அந்த பெர்ஃபார்மர்ஸோட ஒரு ஒரு கிளாஸ் தான் அது. கண்டிப்பாக டைரக்டரோட அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது. பட் பெர்ஃபார்மர்ஸ் வந்து இன்னும் வேறு லெவலில் தூக்கிட்டு போய் இருக்க வச்சுட்டாங்க இந்த படத்தை அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஹாட்ஸ்டாரில் வந்துருக்கு. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. எந்த ஒரு சீனுக்கு விழுந்து 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 சிரிச்சிங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு ஒரு சில சீன்லாம் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஓப்பன் அப். அந்த ஒரு சில சீன்லாம் வந்து நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த வில்லன் மாதிரி இன்னொருத்தர் இருப்பார், அதுதான் அவரோட டீம் லீடு. அவங்கக்கிட்ட பேசுகிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அது நினச்சி சிரிப்பு. இப்போ நான் வந்து இவ்வளோ சிரித்து ஒரு வீடியோ நான் போட்டு பார்த்ததா நீங்களும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நம்ம மனசு விட்டு சிரிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இது. டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நஸ்லின், ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. மமிதா பைஜு, டெஃபினெட்லி யூ வில் ஆல்சோ ஹேவ் அ பிகர் ரன் இன் போத் ஆர் ஐ வுட் சே அக்ராஸ் சவுத் இந்தியன் மூவிஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன்.